ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்கே அனிமி. இன்னைக்கு நருட்டோ ஷிப்பனோட 369வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோக்கு ஐப்பன் ஒரு பட்டு இருக்கு, அது மட்டும் தட்டிடுங்க. எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஆசிரமா ஒரு வழியா நானும் மாதிராவும் ஒன்று சேர்ந்துடும். அதனால ரெண்டு கிளான்லையும் உயிரிழப்புகளே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வில்லேஜ் கிரியேட் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் லேண்ட் ஆஃப் ஃபயரில் ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் வில்லேஜை உருவாச்சு எல்லா நேஷனு கூடயும் நாங்கள் ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணோம். இதே மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒருவேளை நாங்கள் எங்கள் கனவை நோக்கி போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னு ஆசிரமா சொல்கிறான். ஸ்டார்டிங்கில் ஆசிரமா காட்டுறாங்க. ஆசிரமாவும் போயிட்டு இருக்கான். இந்த இடத்துல ஆசிரமா பார்த்து ஒரு சின்ன பொண்ணு வந்து பூ கொடுக்க அந்த பூ வாங்கிட்டு அந்த பொண்ணு தலையில் தட்டி கொடுப்பான். இப்போ மாதிரா அந்த இடத்துக்கு வர அதுக்கப்புறம் இவனை ரெண்டு பேரும் சேர்ந்து ஷினோபி அகாடமிக்கு போக ஒரு வழியாக ஊரும் நல்ல சீரும் சிறப்பமாக பயங்கரமாக இருக்கு. அப்புறம் அந்த சின்ன பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு கீழே விழுந்து கிடக்கும். அதை பார்த்துட்டு மாதிரா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விட மாதிரா மூஞ்ச பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு அள்ளு இருக்காது. மாதிராக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் திருப்பி அந்த மலை மேலே போய் நிற்கிறாங்க. நம்ம சின்ன வயசுல என்ன நினைச்சோமோ அது எல்லாத்தையும் நம்ம நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிறாங்க. அப்புறம் அவங்க சின்ன வயசுல பேசுறதெல்லாம் காட்டுறாங்க. நம்ம குழந்தைங்கலாம் வெளியே போய் போரில் கலந்துக்கூடாது, அதுக்கு பதிலாக அவங்கள நல்லா படிக்க வைக்கணும், மற்ற வில்லேஜ் எல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு ஏன் அந்த வில்லேஜ் எல்லாம் நம்மளே பார்த்துக்கிற அளவுக்கு நம்ம பெருசாக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் ஆசிரமா. டேய் ஆசைப்படலாம், அதுக்குன்னு ரொம்ப பேர் ஆசைப்படுறடா, அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி மாதிரா சொல்லிட்டு இருப்பான். டேய் அதெல்லாம் முடியும்டா, நம்ம நினைச்சா என்ன வேணா பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிரமா. சரி ஓகே, இப்போ நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன், பட் என்னுடைய ஒரே கோல் என் தம்பியை காப்பாற்றணும், அதுக்காக வேணா நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிரமா பார்த்து மாதிரா. சரி ஓகே, இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வில்லேஜ் ஷேடோவாக இருந்து ப்ரொடெக்ட் பண்ண தேவையில்ல, நம்ம இந்த வில்லேஜுக்கு ஒரு ஒக்காகவே இருப்போம் அப்படின்னு சொல்ல. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மாதிரா திருத்துன்னு முடிக்கிறான். அதுவா லேண்ட் ஆஃப் ஃபயர்லேருந்து நம்மளுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க, நம்மள ஒரு ஒக்காகவே இருக்க சொல்லி. இந்த வில்லேஜுக்கு ஒக்காகவே இருக்கிறதுக்கு உனக்கு மட்டும்தான் தகுதி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசிரமா சொல்ல. உனக்குன்னு ஒரு தம்பி இல்லை, உன் கூட பிறந்தவங்க, நீ எல்லாத்தையும் அழுந்துட்ட அப்படின்றதுலாம் எனக்கு தெரியும், ஆனால் நீ இந்த வில்லேஜில் இருக்கிற எல்லாரையும் உன்னோட சிவிலிங்ஸாக நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிரமா. எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குடா, உன்னுடைய ஃபுல் பவரை போட்டு நீ இந்த வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்ணுவிடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிரமா. என்னடா டே என்ன போய் சொல்கிறடா, நான் என் தம்பியும் ப்ரொடெக்ட் பண்ண முடியல, உச்சிக கிளானையும் பார்த்துக்க முடியல, என்கிட்ட வந்து சொல்கிறேன், நான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்ற மாதிரி ஆசிரமாவை பார்த்து மாதிரா சொல்ல. உடனே ஆசிரமாவை பழச வச்சு பார்த்துருப்பான். ஏன்னா அவனுடைய தம்பி ரெண்டு பேரும் இறந்துருப்பாங்க, அவனால் காப்பாற்ற முடிஞ்சிருக்காதுல. நானும் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்ற மாதிரி தான் ஆசிரமா முடிவு பண்ணியிருப்பான். இப்போ அந்த ஆசிரமா ஃப்ளாஷ்பேக்கில் அந்த தண்ணியாண்ட உட்காந்துட்டு இருப்பான்ல, அப்போ டேய் மாதிரா நீ கூட என்ன மாதிரியே தான்டா இருக்க அப்படின்னு சொல்லி ஆசிரமா சொல்லியிருப்பான். உனக்கு எத்தனை தம்பிங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆசிரமா கேட்டதுக்கு நான் 5 பேரில் ஒருத்தன், ஆனால் இப்போதைக்கு 2 பேர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மாதிரா சொல்லியிருப்பான். அப்புறம் திருப்பி அடுத்த சீனில் உனக்கு தம்பிங்க யாருன்னா மிச்சம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ஒரே ஒரு தம்பி மட்டும்தான் இருக்கான், ஆனால் உயிரை கொடுத்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி மாதிரா சொல்லியிருப்பான். அப்போ ஆசிரமா சொல்லியிருப்பாள், எனக்கு மட்டும் எனக்கு ஒரே ஒரு தம்பி தான் இருக்கான், நானும் அவனை உயிரை கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படியே பழசெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். டோபிராமா அவன் தம்பியை கொண்டதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். உச்சிக்கலானும் செஞ்சுக்கலானும் ஒன்றா சேர்ந்துச்சு, அடுத்து சருட்டோபிக்கலானும் செஞ்சுக்கலானும் ஒன்றா சேரப்போகுது அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிற, உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரா ஷாக் ஆகுறான். டேய் உண்மையாக தானே சொல்கிறேன், நம்பித்தரடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிரமா. சரி நம்ம வில்லேஜ் போக 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 நல்லா டெவலப் பண்ணோம், அதுக்கு என்னென்ன ஐடியா இருக்குது அதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமா கேட்டுட்டு இருப்பான். முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன், வில்லேஜுக்கு ஒரு பேர் வைக்கணுமே, என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமா பார்த்து கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு மாதிரா யோசிச்சுட்டு அவன் அந்த இலையை வச்சு அப்படியே ஓட்டையில் பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்புறம் யோசிச்சுட்டு சரி லீப் வில்லேஜ்னு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆசிரமா தலை திருப்பி இந்தங்கிடும். ஏய் எப்போ பார்த்தாலும் அந்த தலையை தொங்கப்படாத, வெறி ஆகுதுடா, இப்போ நீ என்ன தான் சொல்கிறேன், நான் இந்த வில்லேஜுக்கு ஒக்காக்கியாகி இந்த வில்லேஜை நான் ப்ரொடெக்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் வில்லேஜ் போக போக வளர்ந்துக்கிட்டே இருக்குது, வில்லேஜுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும், வில்லேஜிலேருந்து ஒருத்தன் பவர்ஃபுல்லான ஆள் பாதுகாத்தா தான் இந்த வில்லேஜுக்கே ஒரு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிரமா. அப்படி ஒக்காக்கேவாக இருக்கிறவங்களுடைய ஃபேஸை நான் இந்த மலையில் செதுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிரமா. டேய் என்னடா சொல்கிற, உண்மையாக சொல்கிற, உன் இஷ்டத்துக்கு கதை விட்டுருக்காதரா அப்படின்னு. டேய் நான் உண்மையாக தானே பேசுகிறேன், டேய் ஃபியூடர் லேண்ட் ஆஃப் ஃபயர்லேருந்து வந்துட்டு இருக்காங்களா, இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்த. அப்புறம் மாதிரா டோபிராமா ஒரு லுக் விடுறான். அப்புறம் அடுத்த சீனில் ஆசிரமாவும் டோபிராமாவும் பேசிட்டு இருப்பாங்க. என்னது மாதிராவா ஒக்காகி ஆக்க போறியா, யோ உனக்கு அறிவு ஏதாவது இருக்கா, இதெல்லாம் சரிப்பட்டு வர, சரி அதெல்லாம் நம்ம முடிவெடுக்கக்கூடாது, அதெல்லாம் மேலதிகாரிங்க தான் முடிவெடுப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டோபிராமா மழுப்பிட்டு இருப்பான். நம்ம ஃபியூடல் லார்டு கீழே வந்துட்டோம், அதனால அவங்க தான் முடிவெடுப்பாங்க யார் ஒக்காகவா இருக்கிறது யார் ஒக்காக இருக்கக்கூடாதுன்றதெல்லாம். டோபிராமா திருப்பி பேச ஆரம்பிப்பான். எனக்கு என்னமோ நீ பேசத்தெல்லாம் ஒன்று சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, அவன் கொஞ்சம் பைத்தியம், அவனை போய் லீடர் ஆகுறான்ற பத்தியா அப்படின்ட்டு இருப்பான் டோபிராமா. முதல்ல இந்த வில்லேஜ் கிரியேட் பண்ணுன்ற ஐடியாவே உனக்கு தானே வந்துச்சு, அப்போ நீ தான் ஒக்காகவா இருக்கணும், அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டோபிராமா சொல்லிட்டு இருப்பான். ஆமாம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உச்சிகா கலனை பற்றி ஒரு லீக் கிடச்சிச்சு, அரசம்பசமாக பேசிக்கிறானுங்க, உச்சிகா கலனில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஈகோ வருது, எவ்வளோ ஏட் வருது, அவ்வளோக்கு எவ்வளோ அவனுக்கு பவர்ஃபுல்லாகிட்டே இருப்பானுங்களாம், அப்போ அவனுக்கு பவருக்கு ஒரு லிமிட்டே இல்லை போல, இதெல்லாம் பெரிய பிரச்சனையாகும், வில்லேஜ் இந்த மாதிரி விட்டா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு கம்மன் இருந்து தொழடா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமா கத்துறான். திடீர்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது,
யாரும் வெளியே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜன்னலை திறந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. டேய் டோபிராமா, அவனுடைய சென்சிட்டிவிட்டி எபிலிட்டி மூலமாக இங்கே யார் வந்தாங்கன்னு கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்ல, இல்லை நான் என் பவர்லாம் யூஸ் பண்ணி இங்கே யார் வருவாங்க போவாங்கன்றதெல்லாம் நான் கெஸ் பண்ணல அப்படின்னு சொல்ல, அங்கே பார்த்தா ஒரு இலை மட்டும் இருக்காது. மாத்ரா கையில் வச்சுட்டு இருந்த இலை தான். ஆஷிராமாவுக்கு தெரிஞ்சு போச்சு, அவ்வளோதான் மாத்ரா எல்லாத்தையும் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நடந்தது என்னன்னா, ஆஷிராமாவை தான் ஃபர்ஸ்ட் ஒக்காகவே தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அவனுடைய ஃபேஸும் பதிச்சிருப்பாங்க மலையில். நாங்கள் 2 பேரும் சேர்ந்ததுனால தான் இந்த மொத்த வில்லேஜும் அமைதியாச்சு. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு பின்னாடி பல உயிரிழப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாத இந்த லீஃப் வில்லேஜ்னாலே அமைதி தான் அப்படின்னு சொல்ல, இந்த ஸ்டோன் டேப்லெட் கூட இந்த உச்சிகா ஜென்ரேஷன் காலங்காலமாக வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டோன் டேப்லெட்ல என்ன இருக்கு அப்படின்றது ஒரு பவர்ஃபுல்லான விஷுவல் ஜுட்ஸு மூலமாக தான் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் யாரா சொல்றான்னு பார்த்தா ஆஷிராமா கிட்ட மாத்ரா தான் சொல்லிட்டு இருப்பான். இந்த ஸ்டோன் டேப்லெட்ல இருக்கிறது என்னன்றதை நான் ஆல்ரெடி படிச்சிட்டேன். இந்த உலகத்தை ஆள்றது, இந்த உலகத்தை பார்க்கறதும் ஒரு சக்தி தான். டேய், இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உனக்கு புரியுதா இல்லையா? நீ என்னுடைய ரைட் ஹேண்டா நில்லு. அப்படியே இருந்தனா அவங்க மக்கள் ஒரு காலத்தில் உன்னை புரிஞ்சுப்பாங்க. அடுத்து நீ தான் செகண்ட் ஒக்காகி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டேய், எல்லாம் எனக்கு தெரியும்டா, நீ மூடுறா. அடுத்து என்ன, உன் தம்பி டோபிராமா செகண்ட் ஒக்காகி ஆக போற? எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிச்சு. அப்படியே நாட்கள் போக 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 உச்சிகா கிளான் அப்படியே ஒதுக்கிடுவீங்க. உச்சிகா கிளானை கீழே இறக்கணுன்றது தான் அவங்க பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிராமாவை பார்த்து மாத்ரா சொல்லிட்டு இருக்க. எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. நான் அதனால எல்லா உச்சிகா கிளான் மெம்பர்ஸ்கிட்டையும் சொன்னேன், டே ஒழுங்கா என் கூட வாங்கடா, இந்த வில்லேஜை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்ட்டு. எவனுமே என்னை நம்பலை. ஆல்ரெடி என் தம்பியை என்னால் ப்ரொடக்ட் பண்ண முடியல, இவங்களையும் ப்ரொடக்ட் பண்ண முடியல. நான் என் தம்பியே ப்ரொடக்ட் பண்ணல, இவனுங்கெல்லாம் வந்தால் கூட இவனுங்களை நான் ப்ரொடக்ட் பண்ண மாட்டேன்னு அவனுங்க நினைக்கிறானுங்க. சரி ஓகே, ஆனால் நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா? அன்னைக்கு நீயே உன்னை குத்திக்கோன்னு சொன்ன அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்கூடாது. ஒரே ஆப்ஷன், நீ உன் தம்பியை கொண்டு இருக்கணும். அப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்கும். சரி ஓகே, இப்போ இந்த வில்லேஜுக்காக நான் உன் தம்பியை கொண்டா என்ன? சரி எதுக்கு இதெல்லாம் வேணாம், நான் இந்த வில்லேஜை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மாத்ரா. நான் ஒரு புது விதமான வழியை சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோன் டேப்லெட்டை பார்த்துட்டு இருப்பான். ஆஷிராமா பார்த்த மாத்ரா, சரி ஓகே நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன், இதுக்கப்புறம் நான் யாருக்குள்ளே இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு போக, டேய் இப்போ என்ன நடந்துச்சு, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஆஷிராமா கேட்க, டேய் ப்ளீஸ்ரா, நீ இருந்தாதானா இங்கே எதுவுமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதுதான் ரியாலிட்டி, புரிஞ்சிக்க. இதுக்கப்புறமா நான் யாருக்கு அடிமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மாத்ரா. ப்ளீஸ்ரா மாத்ரா, என் பேச்சை கேள்றா, இங்கே ஏறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டேய், என்னுடைய ட்ரீம் பெருசு. இந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் திருப்பியும் உங்கள்கிட்ட சண்டை போட வேண்டியது கூட வரும். ஆஷிராமா ஒரு மாதிரி பயத்தில், சரி என்ன ட்ரீம்னு சொல்லு, நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆஷிராமா. அதெல்லாம் பெருசு, அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது. அப்புறம் அவன் சடனாக மங்கைக்கு சரிங்க அவைக்கன் பண்ண, டேய் அது என்ன ட்ரீம்னு சொல்கிறா, நம்ம வில்லேஜுக்கு அது எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தலாம், அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏய், என்னுடைய கனவு ரொம்ப பெருசு. இந்த ஊர் அளவுக்கு இல்லை, இந்த மொத்த ஷினோபி வேர்ல்டுக்கும் சேர்த்து என்னுடைய கனவு பயங்கரமாக இருப்போது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனவன் தான். அவன் என்ன ஆனானே தெரியல அப்படின்னு சொல்லி ஆஷிராமா சொல்ல, அதுக்கப்புறம் ஆஷிராமா எப்போ போல வில்லேஜுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு தான் இருப்பான். பட் ரொம்ப சோகமாகவே சுற்றிட்டு இருப்பான். மாத்ரா மேலே அவன் ரொம்ப பாசம் வச்சிருந்தான். மாத்ரா அந்த ஊரை விட்டு போனதுல அவனுக்கு ரொம்ப வருத்தம். அதுக்கப்புறம் காலங்கள் அப்படியே போக ஆரம்பிச்சிச்சு. எல்லா அலைட் ஷினோபி ஃபோர்ஸும் எங்கள் கூட ஒன்று சேர ஆரம்பித்தாங்க. சிக்கலன்னு எப்பவும் போல எங்கள் கூட தான் இருந்துச்சு. அதனால ஜாயின்ட் ஷினோபி ஃபோர்ஸாக இருந்து பயங்கரமாக செயல்பட்டு இருந்தோம். நான் ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு ஒரு பெரிய பவராக இருந்தது லேண்ட் ஆஃப் ஃபயர் தான். அதனால அவங்க தான் லீடர்ஷிப்பாக இருந்தாங்க. அப்புறம் லேண்ட் ஆஃப் லைட்டிங்கில் வந்து ரைக்காகே அப்படின்னு இருந்தாங்க ஒருத்தர். அப்புறம் லேண்ட் ஆஃப் எர்த்தில் ஹிடன் ஸ்டோன் வில்லேஜ்னு ஒரு ஊர் இருந்துச்சு. சுசுகாகேன்ற ஒருத்தர் இருந்தார். லேண்ட் ஆஃப் வாட்டருக்கு ஹிடன் மிஸ்ட்னு ஒருத்தர் இருந்தார். அங்கே தான் மிசுகாகே அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். லேண்ட் ஆஃப் விண்டு அதான் ஹிடன் சாண்டு, அங்கே தான் காசிகாகேன்றவங்க இருந்தாங்க. கிரேட் நேஷன்ஸ் மட்டும் இல்லாத சின்ன சின்ன ஊர் நிறைய உருவாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ மாத்ராவோடைய ட்ரீமும் என்னுடைய ட்ரீமும் கடைசியில் ஒரு வழியாக உண்மையாயிடுச்சு. பசங்களாம் படிக்க ஆரம்பித்தாங்க. ஷினோபி குழந்தைங்களுக்காக தனியாக ஒரு ஸ்கூலும் வச்சோம். இல்லை பேட்டில் பண்ணுறது எப்படின்றத நாங்களே சொல்லி கொடுத்தோம். அதுக்கப்புறம் மாத்ரா திரும்பி ஒரு நாள் வந்தான். அவனுடைய பழைய கனவை நிறைவேற்ற போகிறதா சொன்னான். அதான் அவன் ஹிடன் லீஃப் வில்லேஜை அழிக்க வந்திருப்பான். அப்போ தான் 90 பிடிச்சி 90 சூசனெல்லாம் போட்டு கூட்டு வந்திருப்பான். பல நாள் பிளானை போட்டு 90 தூக்கிட்டு வந்து ஹிடன் லீஃப் வில்லேஜை மொத்தமாக அழிக்கலான்னு வந்திருப்பான். டேய் மாத்ரா, உனக்கு அறிவு இருக்கா? நீ பண்ண ஊரை நீயே அழிக்க வந்திருக்கேடா, என்னடா பேட்டில் இது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஏய், உனக்கு என்னுடைய கனவை பற்றி ஒன்றுமே புரியாது, அதனால் விட்டுரு. ஏய், நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? ஏய், உன்னை அடக்க எனக்கு வேறு வழி இல்லைன்னு உனக்கு கொல்ல வேண்டியது இருக்குண்டா. ஓ, இப்போ நான் இருக்கிற பொசிஷனில் நீ என்னை கொல்ல முடியும்னு வேறு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி மாத்ரா கேட்டிருப்பான். அவ்வளோதான்டா ஆஷிராமா, நான் உன் கதையை முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி 90 சுற்றி சூசனை போட்டு வச்சுருப்பான். அதுக்கப்புறம் எனக்கும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டேஜை 1000 அண்ட் புத்தாவை சமன் பண்ண, அதுக்கப்புறம் மாத்ரா ஆஷிராமான்னு சொல்லி அண்ணல் வேகத்தில் சண்டை ஆரம்பிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் உட்டாஸ் பச்சு அப்படின்னு சொல்லி அடி நொறுக்க ஆரம்பிச்சிடும் ஆஷிராமா. 90 ஒரு பக்கம் அட்டாக் பண்ண உட் ஸ்டைல துண்டு துள்ளா போயிட்டு இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே 90 முடியாது, அடிச்சடியில் சூசனாவே வீக் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த உட்டன் ஸ்டீல்லேருந்து தனியாக நடந்து வருவான். அடுத்த லெவலுக்கு ஆஷிராமா போய்கிட்டே இருக்க மாத்ரா மிரண்டுருவான். அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய உட் ஸ்டைல வச்சு 90 பிடிச்சி ஒரு தூக்க பொம்மை மாதிரி அவ்வளோதான் 90 பிரிச்சாச்சு. இத்த வரண்டா அப்படின்னு சொல்லி கோலம் ஜுட்ஸு இறக்கி, அதுக்கப்புறம் 10 எடிக் பில் ஜுட்ஸு அப்படின்னு ஒரு ஜுட்ஸுவை போட 90 கண்ட்ரோல்லேருந்து பிரித்து விட்டான்.
அதுக்கப்புறம் நைன்டேல அமைதியாக நைன்டேல பொட்டி பாம்பு மாதிரி வச்சு சைடில் அடக்கிட்டு திருப்பி ஆசிரமா மாதராவை மட்டும் தனியாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவனுங்க எப்பவும் போல கத்திக்கிட்டே மேட்சை முடிச்சிருப்பானுங்க. முடிஞ்ச அளவுக்கு அடுத்த எபிசோடு ஃபாஸ்ட்டாக கொண்டு வர ட்ரை பண்ணுற சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப்